அனைத்து மாணவர்களுக்கும் வணக்கம். நாம் இன்று பார்க்க இருப்பது தரம் 6 அலகு 4 பிரிவு மென்பொருளை கையாளுவதற்கு சுற்றி மற்றும் சாய்ப்பு ஆகியவற்றை பயன்படுத்த தொடர்பான அலகினுடைய 2வது காணொலி பதிப்பாகும். ஏற்கனவே கடந்த காணொலி பதிப்பில் பிரிவு மென்பொருள்கள் மற்றும் பிரிவு மென்பொருளை பயன்படுத்துவதற்கான அடிப்படை கருவிகள் பற்றிய விளக்கத்தை பார்த்தோம். எனவே காணொலி பார்க்காதவர்கள் கீழே தரப்படுகிற டிஸ்கிரிப்ஷனில் அதுக்குரிய லிங்க் தரப்பட்டிருக்கிறது. அதனை கிளிக் செய்வதூடாக நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். அதேபோல இன்று நாம் பார்க்க இருப்பது காணொலியினூடாக பிரிவு மென்பொருளின் பயன்பாடு. எனவே இது பின்வருமாறு 3 தலைப்புகளை கொண்டுள்ளது. அந்த முதலாவதாக வரவியல் மென்பொருள்கள், 2வது சொல்முறை வெளிப்படுத்தல் மென்பொருள்கள், 3வது ஒளி காணொலி தொகுப்பான மென்பொருள்கள். எனவே வாருங்கள் இப்போ காணொலிக்கு செல்வோம். அந்த வகையில் முதலாவது தலைப்பாக வரவியல் மென்பொருள்களை பற்றிய பார்க்க இருக்கின்றோம். எனவே ஒரு சித்திரம் ஒன்றை வரைவதற்கு நமக்கு தாள்கள், பென்சில் மற்றும் வர்ணங்கள் தேவைப்படுகின்றன. எனவே இவற்றை பயன்படுத்தி நாம் சித்திரம் ஒன்றை வரைகின்றோம். அதே போல கணனியில் ஒரு சித்திரம் ஒன்றை வரைவதற்கு அதற்கென்றே பிரத்யேகமாக உருவாக்கப்பட்ட மென்பொருட்கள் தேவைப்படுகின்றன. அவ்வாறு உருவாக்கப்பட்ட மென்பொருள்களை நாம் வரவியல் மென்பொருள் என கூறுகின்றோம். எனவே இங்கே உங்களுக்கு ஒரு 5 உதாரணங்கள் தரப்படுகின்றன. அவற்றின் முதலாவதாக போட்டோஷாப், இன்டிசைன், இல்லஸ்ட்ரேட்டர், கொரல்ட்ரோ, ஜிம் போன்ற மென்பொருட்கள் காணப்படுகின்றன. இம்மென்பொருள்கள் இணையத்தினூடாக பணம் செலுத்தியும் இலவசமாக பெறக்கூடிய வகையிலும் காணப்படுகின்றன. எனவே ஒரு மாணவன் ஆரம்பத்திலிருந்து, அதாவது அடிப்படையிலிருந்து ஒரு சித்திரம் ஒன்றை வரைவதற்கு கணனில் பழகிக்கொள்வதற்கு மைக்ரோசாஃப்ட் விண்டோஸில் இலவசமாக தருகின்ற மைக்ரோசாஃப்ட் பெயிண்ட் மென்பொருளை பயன்படுத்தி கற்க முடியும். எனவே மென்பொருள் தேர்ச்சி பெறுகின்ற பட்சத்தில் இங்கு தரப்படுகின்ற 5 மென்பொருட்களை நீங்கள் மேலதிக அறிவுக்காக பயன்படுத்தி கொள்ள முடியும். எனவே இவ்வாறு ஒரு சித்திரம் ஒன்றை கணனில் வரைவதற்கு பின்வரும் மென்பொருட்கள் உங்களுக்கு உதவி செய்கின்றன. இங்கு உங்களுக்கு காட்சிப்படுத்தப்பட்டிருப்பது பெயிண்ட் மென்பொருளுடைய இடைமுகமாகும். எனவே இடைமுகத்தை பயன்படுத்தி நீங்கள் உங்களுக்கு விருப்பமான வகையில் சித்திரங்களை வரைந்து கொள்ள முடியும். அதற்கு முதலாவதாக நான் பென்சில் என்ற தெரிவை இங்கே மேற்கொள்கின்றேன். இந்த பென்சில் தெரிவினூடாக நான் ஒரு சூரியன் ஒன்று வரை முற்படும் போது அது சிவப்பு நிறத்தில் உங்களுக்கு காட்சிப்படுத்தப்படுகின்றது. எனவே எனக்கு விருப்பமான வகையில் நான் நிறத்தை தெரிவு செய்து கொள்ள முடியும். நிறத்தை தெரிவு செய்வதற்கு இங்கு கலர் 1 என்ற ஒரு தெரிவு காணப்படுகிறது. அதனை தெரிவு செய்த பின்பு உங்களுக்கு விருப்பமான வகையில் நீங்கள் விரும்பிய கலரை இவ்விடத்தில் நீங்கள் தெரிவு செய்து கொள்ள முடியும். எனவே 2வது வரைய போன்ற படத்தில் நான் கருப்பு நிறத்தை பயன்படுத்தி வரைய இருக்கின்றேன். எனவே இந்த கருப்பு நிறத்தை தெரிவு செய்த பின்பு இவ்வாறு நான் 2வது சூரியனை வரைகின்றேன். இவ்வாறு வரைவது மட்டுமல்லாமல் இதற்கு தேவையான உருக்களை நாம் விட்டுக்கொள்ள முடியும். உருவிடுவதற்கு நீங்கள் இவ்விடத்தில் காணப்படுகின்ற பல வகையான உருக்கள் காணப்படுகின்றன. இவற்றில் ஏதாவது ஒன்றை தெரிவு செய்ய முடியும். நான் சதுரத்தை தெரிவு செய்து இவ்வாறு பெறுகின்ற இவ்விடத்தில் இதனுடைய நிறம் கருப்பாக காணப்படுகின்றது. எனவே இங்கு நான் சென்று எனக்கு விருப்பமான நிறத்தை நான் மாற்றிக்கொள்ள முடியும். நான் சிவப்பை தெரிவு செய்கின்ற போது சிவப்பு நிறம் காட்சிப்படுத்தப்படுகின்றது. அவ்வாறு உங்களுக்கு விருப்பமான வகையில் நீங்கள் நிறத்தை மாற்றிக்கொள்ள முடியும். விருப்பமான படத்தையும் நீங்கள் வரைந்து கொள்ள முடியும். அத்தோடு வரைந்து முடிந்த பின்பு நீங்கள் இதனை சேமிக்க வேண்டுமாய் இங்கு ஃபைல் என்ற ஒரு தெரிவு காணப்படுகிறது. அதனுள் சேவ் என்ற தெரிவை நீங்கள் மேற்கொள்ள வேண்டும். அவ்வாறு தெரிவை மேற்கொள்ள பட்சத்தில் உங்களுக்கு இவ்வாறான ஒரு சிறிய ஒரு திரை உங்களுக்கு காட்சிப்படுத்தப்படும். இதில் நீங்கள் உங்களுக்கு விருப்பமான ஒரு பெயரை நீங்கள் தட்டச்சு செய்ய முடியும். நான் இதில் மை பெயின் 1 என்று தட்டச்சு செய்திருக்கின்றேன். இதனை நான் டெஸ்க்டாப் என்ற இடத்தில் நான் சேமிக்கப் போகின்றேன். நீங்கள் செய்ய வேண்டியது சேவ் என்ற பட்டனை அழுத்த வேண்டும். இவர் அழுத்தும் பட்சத்தில் உங்களுக்குரிய சித்திரமானது உங்களது கணினியுடைய டெஸ்க்டாப்பில் சேமிக்கப்பட்டிருக்கும். 2வது தலைப்பாக சொல்முறை வெளிப்படுத்தல் மென்பொருள் தொடர்பான விளக்கத்தை பார்க்க இருக்கின்றோம். எனவே பொதுவாக சொல்முறை வெளிப்படுத்தல் மென்பொருளாக நாம் கடிதங்கள், கட்டுரைகள், வினாத்தாள்கள், சிறிய அளவிலான அழைப்பிதழ்கள், அதனோடு நிகழ்ச்சிகள் போன்றவற்றை தட்டச்சு செய்வதற்கு சொல்முறை வெளிப்படுத்தல் மென்பொருளை கூடுதலாக பயன்படுத்துகின்றோம். எனவே இங்கு உங்களுக்கு 6 உதாரணங்கள் தரப்படுகின்றன. அவற்றில் முதலாவது மைக்ரோசாஃப்ட் வேர்ட், LibreOffice ரைட்டர், அபி வேர்ட், கூகுள் டாக்ஸ், கொரல் வேர்ட் பெர்ஃபெக்ட், ஆப்பிள் ஐவொர்க் போன்றவற்றை சொல்முறை வெளிப்படுத்தல் மென்பொருளுக்கு உதாரணமாக கூறிக்கொள்ளலாம். எனவே பொதுவாக விண்டோஸ் பணிச்செயல்முறை பயன்படுத்தும் பயனர்கள் மைக்ரோசாஃப்ட் வேர்ட் சொல்முறை வெளிப்படுத்தல் மென்பொருளை கூடுதலாக பயன்படுத்துகின்றனர். எனவே சொல்முறை வெளிப்படுத்தல் மென்பொருளினூடாக நாம் பல்வேறு வகையான நன்மைகளை பெற்றுக்கொள்கின்றோம். உங்களுக்கு காட்சிப்படுத்தப்பட்டிருப்பது மைக்ரோசாஃப்ட் வேர்டினுடைய இடைமுகமாகும். எனவே இவ்விடைமுகத்தை பெறுவதற்கு நீங்கள் ஸ்டார்ட் பட்டனை கிளிக் செய்து அதனுள் MS வேர்டினை தட்டச்சு செய்வதனூடாக இதனை பெற்றுக்கொள்ள முடியும். எனவே இங்கே காட்சிப்படுத்துவதில் நீங்கள் பல வகையான ஆவணங்களை நீங்கள் இதனை பயன்படுத்தி உருவாக்கி கொள்ள முடியும்.
எனவே நான் ஒரு பந்தியினை உள்ளீடு செய்து அதனை எவ்வாறு மாற்றம் செய்வது தொடர்பான விளக்கத்தை உங்களுக்கு தர உள்ளேன். எனவே நான் ஒரு பந்தியின் ஒன்றை உள்ளீடு செய்துள்ளேன். அந்த பந்தியினை மாற்றம் செய்து அல்லது வடிவமைப்பு செய்து உங்களுக்கு காட்டுகின்றேன். முதலாவதாக போல்ட் ஆப்ஷனை உங்களுக்கு தெரிவு செய்கின்றேன். அதாவது போல்ட்டை பயன்படுத்துவதாக எழுத்துக்களானது தடிப்பாக்கப்படுகின்றன. இரண்டாவது, சரிவாக்குவதற்கு இட்டாலிக் என்ற ஆப்ஷனை தெரிவு செய்கின்றேன். மூன்றாவது, கோடிடுவதற்கு அண்டர்லைன் என்ற ஆப்ஷனை தெரிவு செய்கின்றேன். இவ்வாறு 3 தெரிவுகளை பயன்படுத்தி உங்களுக்கு ஒரு வடிவமைப்பை செய்து காட்டியிருக்கின்றேன். அதே போல எழுத்து வடிவமைப்பை மாற்றுவதற்கு ஃபொண்ட் என்ற தெரிவை மேற்கொண்டு எனக்கு விருப்பமான ஒரு ஃபொண்டை நான் தெரிவு செய்கின்றேன். எனவே நான் இங்கே ஏரியல் பிளாக் என்ற ஒரு ஃபொண்டை நான் தெரிவு செய்கின்றேன். ஃபொண்டை தெரிவு செய்யும் பட்சத்தில் ஃபொண்டினுடைய வடிவம் உங்களுக்கு மாற்றப்பட்டிருப்பதை நீங்கள் அவதானிக்கலாம். அதே போல் அதனுடைய அளவினை மாற்றுவதற்கு இங்கு நான் தரப்படுகின்ற அளவை நான் தெரிவு செய்கின்றேன். 16ஐ தெரிவு செய்கின்றேன். அதற்கு பக்கத்தில் அதே விடயத்தை செயற்படுத்தக்கூடிய வகையில் எழுத்தினை பெரிதாக்கவும் சிறிதாக்கவும் உங்களுக்கு ஆப்ஷன் தரப்பட்டிருக்கின்றது. நீங்கள் அதனையும் பயன்படுத்தி கொள்ள முடியும். அதே போல் இங்கு உங்களுக்கு எழுத்துக்களை நேர்படுத்தல் தொடர்பான ஆப்ஷன் உங்களுக்கு தரப்பட்டிருக்கின்றது. அதில் முதலாவதாக காணப்படுவது லெஃப்ட் அலைன்மெண்ட், அதாவது இடப்பக்கம் நேர்படுத்தல். இரண்டாவது சென்ட்ரல் அலைன்மெண்ட், அதாவது மத்தியில் நேர்படுத்தல். மூன்றாவது ரைட் அலைன்மெண்ட், வலப்பக்கம் நேர்படுத்தல். நான்காவது ஜஸ்டிஃபை, அதாவது இருபக்கம் நேர்படுத்தல். எனவே இவ்வாறு தெரிவினூடாக உங்களுக்கு விருப்பமான வகையில் நீங்கள் ஒரு பந்தியினை வடிவமைத்துக் கொள்ள முடியும். அதைவிட இன்சர்ட் என்ற டேப்பில் உங்களுக்கு தேவையான அட்டவணைகளையும் நீங்கள் விரும்பிய வகையில் எடுத்துக்கொள்ள முடியும். அல்லது இன்சர்ட் என்ற டேபிளை கிளிக் செய்வதூடாக உங்களுக்கு விருப்பமான கொலம் மற்றும் ரோஸினை எடுத்துக்கொள்ள முடியும். அதேபோல் இங்கு பிக்சர் என்ற தெரிவினை மேற்கொள்ளும் பட்சத்தில் உங்களுக்கு விருப்பமான வகையில் கணனியில் சேமிக்கப்பட்டுள்ள படங்களை நீங்கள் இங்கு இட்டுக்கொள்ள முடியும். அதே போல் ஆன்லைன் பிக்சர்ஸ் என்ற தெரிவிலே இணையத்தை பயன்படுத்தி உங்களுக்கு தேவையான படங்களை தேடி இதனுடைய இந்த ஆவணத்தில் நீங்கள் உள்ளீடு செய்து கொள்ள முடியும். அதே போல் ஷேப்ஸ் என்ற தெரிவிலே நீங்கள் விருப்பமான உருக்களை நீங்கள் இட்டுக்கொள்ள முடியும். உதாரணத்துக்கு சதுரத்தை இடுவதனாயின் சதுரத்தை செலக்ட் பண்ணிவிட்டு இவ்வாறு கீறுதல் வேண்டும். இவ்வாறு கீறும் பட்சத்தில் அவ்வாறு அதனுடைய நிறங்கள் எவ்வாறு இருக்க வேண்டும், அது தொடர்பான விளக்கங்கள் இதில் தரப்பட்டிருக்கின்றன. அதனை நீங்கள் பயன்படுத்தி கொள்ள முடியும். எனவே இவ்வாறு தயாரித்த ஒரு ஆவணத்தை சேமிப்பதற்கு நீங்கள் ஃபைல் என்ற தெரிவினை மேற்கொண்டு அங்கு சேவ் என்ற தெரிவினை மேற்கொள்ள வேண்டும். அவ்வாறு மேற்கொள்ளும் பட்சத்தில் உங்களுக்கு கம்ப்யூட்டர் என்ற இடத்திற்குள் ப்ரௌஸ் என்ற ஒரு தெரிவினை மேற்கொள்ள வேண்டும். இவ்வாறு தெரிவு செய்த பின்பு உங்களுக்கு அதனை எங்கு சேமிக்க வேண்டும் என்று நீங்கள் அதனை தெரிவு செய்தல் வேண்டும். உதாரணத்துக்கு நான் இங்கு டெஸ்க்டாப் என்ற தெரிவினை மேற்கொள்கின்றேன். இதில் நான் எனக்கு தேவையான ஒரு பெயரில் அதனை சேமிக்க போகின்றேன். எனவே அதற்கு நான் மை வேர்ட் 2 என்று அதற்கு கொடுக்கின்றேன். கொடுத்த பின்பு சேவ் என்ற தெரிவினை மேற்கொள்கிறேன். இவ்வாறு சேவ் என்ற பட்சத்தில் ஆவணமானது உங்களுடைய கணனியினுடைய டெஸ்க்டாப்பில் சேமிக்கப்பட்டிருக்கும். எனவே இவ்வாறு நீங்கள் ஒரு ஆவணத்தை தயாரித்து உங்களுக்கு விருப்பமானவை எல்லாவற்றை மாற்றம் செய்து உங்களது கணனியில் நீங்கள் சேமிக்க முடியும். அடுத்த தலைப்பாக நாம் ஒளி காணொலி தொகுப்பு மென்பொருள் பற்றிய விடயத்தை பார்க்க இருக்கின்றோம். ஒளி காணொலி ஆகியவற்றை தயாரிக்கவும் பதிப்பு செய்யவும் உள்ள மென்பொருட்கள் ஒளி காணொலி தொகுப்பு மென்பொருள் ஆகும். இங்கு ஒளிநாடா பதிப்புகளை மட்டும் செய்யக்கூடிய மென்பொருள்கள் ஒளிப்பதிப்பு செய்யும் மென்பொருள்களாக கருதப்படுகின்றது. உதாரணமாக எபிள்டன் லைவ், அடாப்டேஷன், ஒடாசிட்டி போன்றவற்றை உதாரணங்களாக குறிப்பிடலாம். அதே போல காணொலி பதிப்பு செய்யும் மென்பொருள்கள் காணொலி பதிப்பு செய்யும் மென்பொருளாக கருதப்படுகின்றது. இவற்றுக்கு உதாரணமாக விண்டோஸ் மூவி மேக்கர், அடாப் பிரீமியர், சைபர்லிங்க் பவர் டைரக்டர், பினாக்கல் ஸ்டுடியோ போன்றவற்றை குறிப்பிடலாம். இங்கு உங்களுக்கு காட்சிப்படுத்தப்பட்டிருக்கின்ற இடைமுகமானது ஒளிப்பதிப்பு செய்யும் மென்பொருளான ஒடாசிட்டி ஆகும். ஒடாசிட்டியை பயன்படுத்தி நீங்கள் உங்களுக்கு விருப்பமான வகையில் குரல் பதிவுகளை பதிவு செய்ய முடியும். அல்லது உங்களுக்கு விருப்பமான பாடல்கள் அல்லது ஏற்கனவே குரல் பதிவு செய்யப்பட்ட விடயங்களை நீங்கள் இதனில் திறந்து கொள்ள முடியும். உதாரணத்துக்கு நான் இங்கே காட்டப்படுகின்ற சிவப்பு நிறத்திலான ரெக்கார்ட் பட்டனை அழுத்துவதனூடாக எனக்கு விருப்பமான வகையில் நான் விரும்பிய குரல் பதிவை பதிவு செய்து கொள்ள முடியும். இவ்வாறு அழுத்துவதனூடாக உங்களுக்கு கீழே
நீல நிறத்தில் காட்சிப்படுத்தப்படுகின்றது. எனவே இங்கு எனது குரல் பதிவானது, அதாவது நான் கதைக்கின்ற விடயங்கள் இங்கு பதிப்பு செய்யப்படுகின்றது. அதே போல் இங்கு அருகாமையில் இருக்கின்ற ஸ்டாப் பட்டனை அழுத்துவதனூடாக அதனை நான் நிறுத்திக் கொள்ள முடியும். மீண்டும் அதற்கு அருகில் உள்ள பச்சை நிறத்திலான பிளே பட்டனை அழுத்துவதனூடாக நான் அதனை செவிமடுக்க முடியும். இவ்வாறு எனக்கு விருப்பமான வகையில் நான் குரல் பதிவுகளை பதிப்பு செய்து கொள்ள முடியும். அதே போல் கணனியில் இருக்கின்ற ஒரு ஒளிப்பதிவை மென்பொருளுக்குள் உள்ளீடு செய்ய வேண்டுமாயின் இம்போர்ட் என்ற தெரிவுக்குள்ளே ஆடியோ என்று காணப்படுகின்றது தெரிவு செய்ய வேண்டும். இங்கு நீங்கள் தெரிவு செய்கின்ற ஏதாவது பாடல்கள் காணப்படுமாயின் அந்த பாடல்களை நீங்கள் தெரிவு செய்து திறந்து கொள்ள முடியும். இவ்வாறு திறந்து கொள்வதுடன் உங்களுக்கு கீழே அது காட்சிப்படுத்தப்படும். இதனுள் நீங்கள் விரும்பிய வகையில் ஏதாவது மாற்றங்களை செய்ய முடியும். இங்கு உங்களுக்கு காட்சிப்படுத்தப்பட்டிருப்பது விண்டோஸ் மூவி மேக்கர் காணொலி பதிப்பு மென்பொருளாகும். இம்மென்பொருளை நீங்கள் இணையத்தினூடாக இலவசமாக தரவிறக்கம் செய்து கொள்ள முடியும். இம்மென்பொருளை பயன்படுத்தி நீங்கள் விருப்பமான வகையில் காணொளிகளை அல்லது படங்களை உள்ளீடு செய்து அதனை ஒரு புதிய காணொலி பதிப்பாக நீங்கள் உருவாக்கி கொள்ள முடியும். எனவே இங்கு நான் முதலாவதாக ஆட் வீடியோஸ் அண்ட் போட்டோஸ் என்ற தெரிவினை மேற்கொள்கின்றேன். இதில் எனக்கு விருப்பமான ஒரு காணொலி பதிப்பை நான் தெரிவு செய்கின்றேன். ஸ்கூல் மார்னிங் ஃபிட்னஸ் என்ற வீடியோ தெரிவு செய்கின்றேன். எனவே அது உள்ளீடு செய்யப்பட்டு விட்டது. இதில் நீங்கள் ஏதாவது மாற்றம் செய்ய வேண்டுமாயின், அதாவது வீடியோவில் ஏதாவது பகுதிகள் உங்களுக்கு தேவையில்லாமல் இருக்கும் அல்லது வீடியோவை 2ஆக அல்லது 3ஆக பிரிக்க வேண்டிய சந்தர்ப்பங்கள் ஏற்படலாம். எனவே அதற்காக நீங்கள் முதலாவது இந்த எடிட் என்ற டேப்பை தெரிவு செய்ய வேண்டும். இதனுள் ட்ரிம் டூல் என்ற ஒரு விடயம் காணப்படுகின்றது. இந்த ட்ரிம் டூலில் உங்களுக்கு தேவையில்லாத பகுதியை நீங்கள் மறைத்துக் கொள்ள முடியும். அதே போல் ஸ்பிளிட் டூல் ஒன்று இருக்குது. இதில் நீங்கள் வீடியோவை உடைத்து கொள்ள முடியும். உங்களுக்கு தேவையில்லாத இடங்களை உடைத்து நீங்கள் வீடியோவில் உங்களை விருப்பமான வகையில் பயன்படுத்தி கொள்ள முடியும். அதே போல் இங்கு ஹோம் என்ற டேப்பில் உங்களுக்கு டைட்டில் என்ற ஒரு விடயம் தரப்படுகிறது. இந்த டைட்டிலை பயன்படுத்தி உங்கள் வீடியோவுக்கு முதல் ஏதாவது விளக்கங்கள் கொடுக்க வேண்டுமாயின், தலைப்பிட வேண்டுமாயின் இதனை நீங்கள் பயன்படுத்தி கொள்ள முடியும். அதே போல் ஹோமிக்குள் கேப்ஷன் என்ற ஒரு விடயம் காணப்படுகின்றது. இந்த கேப்ஷனை பயன்படுத்தி ஒவ்வொரு காணொளியிலும் என்ன வகையான தலைப்புகள் இட வேண்டும் என்றால் நீங்கள் அந்த காணொளியின் கீழ் இந்த கேப்ஷன் என்றதை கொடுப்பதனூடாக நீங்கள் தட்டச்சு செய்து கொள்ள முடியும். அதே போல் இதனை ஒரு காணொளி பதிப்பாக கணனியில் சேமிக்க வேண்டுமாயின் இங்கு சேவ் மூவி என்று ஒரு தெரிவு காணப்படுகிறது. இதில் உங்களை விருப்பமான வகையில் காணொளிகள் எவ்வாறான வடிவத்தில் சேமிக்க வேண்டும் என்று உங்களுக்கு காட்சிப்படுத்தப்பட்டிருக்கும். இதனை பயன்படுத்தி நீங்கள் காணொளிகளை சேமித்துக் கொள்ள முடியும். எனவே இவ்வாறு ஒளிப்பதிவு செய்யும் போது கடைபிடிக்க வேண்டிய ஒழுக்கம் தொடர்பான விடயங்கள் உங்களுக்கு தரப்பட்டிருக்கின்றன. அந்த வகையில் முதலாவதாக பிறரொருவிடம் ஒளிப்பதிவு அல்லது ஒளிப்பதிவினை மேற்கொள்ளும் போது அனுமதி பெறப்பட வேண்டும். அதாவது நீங்கள் ஒருவரை சென்று குரல் வழியோ அல்லது காணொலி வழியோ ஏதாவது ஒரு பதிவினை மேற்கொள்ள வேண்டுமாயின் குறித்த நபரிடம் அல்லது சிறிய பிள்ளைகளின் அவர்களுடைய பெற்றோரிடம் அனுமதி பெறப்பட்டிருத்தல் வேண்டும். அதேபோல் இரண்டாவதாக பிறரின் ஒளிப்பதிவு அல்லது ஒளிப்பதிவினை பதிப்பு செய்யும் போது அவர்களை அசௌகரியப்படுத்தக்கூடிய வகையில் மேற்கொள்ளக்கூடாது. மூன்றாவது, பதிப்பு செய்யப்பட்ட ஒளி காணொளி கோப்பினை பிறருக்கு வழங்கும் போது ஒளிப்பதிப்புக்குரியவரின் தனித்துவ அடையாளம் பாதுகாக்கப்பட வேண்டும். எனவே அவர்களுக்குரிய மதிப்பினை நாம் வழங்க வேண்டும். நான்காவது, பிழையான கருத்துக்கள் அல்லது செய்திகளை பதிப்பு செய்யக்கூடாது. ஐந்தாவது, பதிப்பு மென்பொருட்களை பிழையான நடவடிக்கைகளுக்கு பயன்படுத்தக்கூடாது. எனவே இந்த பதிப்பு மென்பொருளை பயன்படுத்தி ஏதாவது பிழையான செயற்பாடுகளுக்கு நாம் ஊக்குவித்தலுக்கு பயன்படுத்தக்கூடாது. எனவே இவ்வாறு பிரயோக மென்பொருளின் பயன்பாடு தொடர்பாக பல்வேறு வகையான மென்பொருள் தொடர்பான விளக்கத்தை உங்களுக்கு அளித்திருக்கின்றேன். அந்த வகையில் வரவியல் மென்பொருள் தொடர்பான விளக்கமும், சொல்முறை வெளிப்படுத்தல் மென்பொருள் தொடர்பான விளக்கமும், ஒலி காணொளி மென்பொருள் தொடர்பான விளக்கத்தையும் உங்களுக்கு தந்திருக்கின்றேன். மென்பொருள் தொடர்பான மேலதிக விளக்கங்களை உங்களுடைய உயர் வகுப்புகளில் நீங்கள் கற்றுக்கொள்ள முடியும். எனவே இக்காணொளி பார்த்த உங்கள் அனைவருக்கும் நன்றி.